தொடலை குறுந்தொடி தந்தால் மடலுடு மாலை உழக்கும் துயர் என்ற அருமையான 1135வது குறள். மடலூர் அந்த காலத்துல பனங்கற்கால செய்த கற்கல்ல செய்த அந்த குதிரையை எடுத்துக்கிட்டு தலைவியோடைய அந்த படத்தை வரைஞ்சு இவள் தான் எனக்கு வேண்டும் அப்படின்னு போராடி அந்த பெண்ணை பெறுவார்கள். இது பேர் மடலேறுதல். இது எப்படின்னா ரொம்ப வெக்கத்தை விட்டு செயலுது. ஆனா அது காதல் உரம் அங்கே இருக்கும். இப்ப தலைவன் சொல்றான், மாலை போல வளையல் அணிந்தவளாம். அப்படியே வரிசையா அணிஞ்சிருக்கான். குறுந்தொடி என்ன வளையல், சிறிய வளையல்களை அணிந்தவள். இந்த தலைவி எனக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்தா. என்னன்னா, மடலோடு மாலை உழக்கும் துயர். மடல் ஏறுறதே ரொம்ப நாணத்தை விட்டு தான் செய்யணும், வெக்கத்தை விட்டு தான் செய்யணும். இது மடலோடு மாலை உழக்கும் துயர். அவ இல்ல, பிரிவு பார்க்க முடியல, பேச முடியல, அன்பை பரிமாற முடியல, பாராட்ட முடியல. இந்த மாதிரி ஒரு ஏக்கத்துல 2 துன்பங்கள் எனக்கு. ஒண்ணு மடல் ஊறுதல், இன்னொன்னு இந்த மாலை தரும் வருத்தம். மாலை வந்தாலே காதல் வருத்தம் வந்துடும். மடல் ஊறுதல், மாலை நேரத்தும் மயக்கம். இந்த 2 வருத்தமும் என்னை இந்த வளையல் போல தொடி அணிந்த குறுந்தொடி அணிந்த தலைவி தந்து விட்டாள், தந்து கொண்டிருக்கிறாள் என்பதை மிக நயமாக சொல்லுகிறேன்.